அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்களா எதை தொட்டாலும் இழுபறியா இருக்கே, வீணான அவமானங்கள் வந்து சேருதே, கையில காசு வருது ஆனா வந்த வேகத்துல மறைஞ்சு போகுதே, மனைவி வழி குடும்பத்தினர் மூலமா அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு ஒருவிதமான மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க. சிலருக்கு ஆரோக்கியத்துல கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பயமுறுத்தி இருக்கும். இதற்கெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்க போகுது. உங்க ராசிக்கு தன மற்றும் பூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மிதுனத்துல வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகிற மார்ச் 17ஆம் தேதி பங்குனி 3 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஏன்னா 8இல் குரு இருக்கும்போது பல சிக்கல்கள் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் வக்ரம் முடிஞ்சு நேர்கதியில வர்றது உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகுதுன்னு நட்சத்திர வாரியா அலச போறோம். வீடியோவோட கடைசியில விருச்சிக ராசிக்காரங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பரிகாரமும் சொல்லியிருக்கேன். அதனால எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. 8இல் இருக்கும் குரு பகவான் விருச்சிகத்திற்கு ஏன் இது ஒரு திருப்புமுனை? விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 2 மிக முக்கியமான இடங்களுக்கு அதிபதி. ஒன்னு உங்களுடைய தனம் மற்றும் குடும்பத்தை குறிக்கிற 2ஆம் இடம். இன்னொன்னு உங்களுடைய பூர்வ புண்ணியம் மற்றும் குழந்தைகளை குறிக்கிற 5ஆம் இடம். கடந்த நவம்பர் மாசத்துல இருந்து குரு 8ஆம் இடத்துல வக்ரமா இருந்தாரு. இதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல தேவையற்ற வாக்குவாதங்கள், குழந்தைகளோட படிப்புல மந்த நிலை, சேமிப்பு கரையிறதுன்னு நிறைய மன உளைச்சல்கள் இருந்திருக்கும். இப்போ குரு பகவான் நேர்கதியில நகர ஆரம்பிக்கிறதுனால 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் அவர் தன்னோட சுப பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கிற கணக்குப்படி அஷ்டம குருவால உங்களுக்கு ஒரு திடீர் பண வரவோ அல்லது நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு முடிவோ கிடைக்க போகுது. முதல்ல நட்சத்திர வாரியான துல்லியமான பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசியில இருக்கிற 3 நட்சத்திரங்களான விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார்ப்போம். விசாகம் 4ஆம் பாதம். குருவோட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இத்தனை நாள் இருந்த உடல்நல குறைபாடுகள் இப்போ சீராகும். குடும்பத்துல இருந்த பணத்தட்டுப்பாடு நீங்கி ஒரு தெளிவான வருமானம் வர ஆரம்பிக்கும். குழந்தைகளோட சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போ வெற்றிகரமா முடியும். அனுஷம் சனி பகவானோட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருந்த மறைமுக எதிர்ப்புகள் காணாம போகும். மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். இத்தனை நாள் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட நிலுவைத் தொகைகள் இப்போ கைக்கு வந்து சேரும். கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். கேட்டை புதன் பகவானோட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு புத்தி தடுமாற்றம் நீங்கி தெளிவு பிறக்கும். பிசினஸ்ல புது டெக்னாலஜியை பயன்படுத்தி லாபத்தை பெருக்குவீங்க. தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத் துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களை பத்தி தப்பா பேசினவங்க இப்போ உங்களை புரிஞ்சுகிட்டு வருவாங்க. குருவின் வாழ்வை செதுக்கும் பார்வைகள் 12, 2, 4 ஆகிய இடங்களில் விழுது. குரு தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்தை பலப்படுத்துவார். 8இலிருந்து குரு 3 இடங்களை பார்க்கிறார். 12ஆம் இட பார்வை விரயஸ்தானம், துலாம் ராசியை குரு பார்க்கிறார். இதனால வீணான மருத்துவ செலவுகள் குறையும். முதலீடுகள் செய்ய இது சரியான நேரம். வெளிநாடு போக முயற்சி செய்யறவங்களுக்கு விசா கிடைக்கிறதுல இருந்த சிக்கல்கள் இப்போ தீரும். 2ஆம் இட பார்வை தனஸ்தானம். குரு தன்னோட 7ஆவது பார்வையால தன் சொந்த வீட்டையே பார்க்கிறார். இவ்வளவு நாள் உங்க பேச்சுக்கு இல்லாம போன மதிப்பு இனி தானா கிடைக்கும். இது மிகச்சிறந்த அம்சம். உங்க வார்த்தைக்கு மதிப்பு கூடும். குடும்பத்துல ஒற்றுமை பலப்படும். அடகு வச்ச நகைகளை மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். 4ஆம் இட பார்வை சுகஸ்தானம். கும்பராசியை பார்க்கிறார். இதனால வீடு, வண்டி, வாகன சேர்க்கை உண்டாகும். பாதியில நின்ன வீடு கட்டுற வேலைகள் இப்போ விறுவிறுப்பா நடக்கும். அம்மா வழியில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். தொழிலை பொறுத்தவரையில பிசினஸ்ல இருந்த மந்த நிலை மாறும். 8ல குரு இருக்கிறதால இன்சூரன்ஸ், கமிஷன் மற்றும் பழைய பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு லாபம் கொட்டும். புது முதலீடுகள் செய்யும் போது மட்டும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு ஆபீஸ்ல உங்களோட உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். வேலை போயிருமோன்னு இருந்த பயம் நீங்கி வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை, ஸ்டெபிலிட்டி வரும். சம்பள உயர்வு அல்லது எதிர்பார்த்த சலுகைகள் இப்போ கைகூடி வரும்.
விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த குருவின் அருளை முழுமையாக பெற நீங்க செய்ய வேண்டியது முருகப்பெருமான் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி சாத்தி வழிபடுங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு. வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி கொண்டைக்கடலை மாலை சாத்தி வழிபடுறது அஷ்டமகுருவின் பாதிப்பை குறைக்கும். தானம். முடிஞ்சா ஒரு சாதுவுக்கு உங்களால் முடிந்த உணவு தானம் அல்லது காவி வஸ்திர தானம், துணி தானம் செய்யுங்க. இது உங்க கர்ம வினைகளை தீர்த்து நன்மையை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, 8இல் குரு மறைஞ்சாலும் வக்ர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு ஒரு மறைமுக ராஜயோகத்தை தரப்போகுது. குழப்பத்தை விட்டுட்டு நம்பிக்கையோட செயல்படுங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பகிருங்க. மறக்காம நம்ம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.